ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் எப்போதும் இருப்பதாக என்கிற ஒரு வாழ்த்துக்களோடு, அருமையானவர்களே, நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஆற்காடு சகோதர சகோதரிகளினுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஆரம்பத்தில் நமக்காக ஜெபித்த சகோதரருடைய ஜெப சிந்தனைகளோடு இந்த ஒரு பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாள் நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு பகுதி முதலாவது தொகுதியில 9வது அத்தியாயத்தின் சில பகுதிகளில் இருந்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதை நாம் பார்க்கலாம். பட் அதற்கு முன்பதாக அருமையானவர்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் அனைவரும் பூமிக்குரிய கடமைகளை நிறைவேற்றிட்டு உங்களுடைய நேரம் அப்படிங்கிற ஒரு பலியை நீங்க இப்போ செலுத்தி கொண்டு இருக்கிறீங்க. திறந்த மனதை உடையவர்களாக கொஞ்சம் இளைப்பாரி அமர்ந்திருங்க. 7ஆம் தூதனால் எழுதப்பட்ட ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான ஆவிக்குரிய கருத்துக்களை நல்ல மேற்பார்வை நாம் கொண்டுட்டு, அதே சமயம் முக்கிய கருத்துக்களை நாம் எழுதி வைப்பது நல்லது. ஒருவேளை அது ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அந்த அத்தியாயங்களுக்குள்ள போகும்போது அந்த நோட்ஸு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த அத்தியாயத்தில் ஊடுருவி செல்வதற்கு நமக்கு அதிக பிரயோஜனமாக அது இருக்கும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீண்டும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி கொண்டு ஜெப சிந்தனைகளோடு இந்த ஒரு பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். பாருங்க, இந்த தலைப்பு பார்க்கும் பொழுது ஈடு பலியும் திரும்ப கொடுத்தலும். பிரதர் ஏன் இந்த ஒரு அத்தியாயத்துக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்னா, ₹1 நாணயத்துல ஒரு பகுதி நன்றாக இருக்கு, மற்றொரு பகுதி சிதைந்து இருக்குது அப்படின்னா அந்த நாணயம் செல்லுமா செல்லாதா? யோசிச்சு பாருங்க. செல்லுமா செல்லாதா? வேதம் வாசிக்கிற சகோதரி அந்த கருத்தை சொல்ல முடியுமா? செல்லாதுங்கிறது கண்டிப்பா. சோ அதே மாதிரி தான் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் பரிசினுடைய ஒரு பக்கம் ஈடுபலி, மற்றொரு பக்கம் திரும்ப கொடுத்தல். இது பிரதருடைய முக்கியமான கருத்தாக இருக்கு. இதுல அவர் ரொம்பவும் கருத்தாளம் மிக்கவராக இருந்தாரு. அதே சமயம் சகோதர சகோதரிகளே, அவரு இந்த ஒரு கொள்கை அல்லது உபதேசம் பற்றி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஈடுபலிங்கிறது தான் கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய ஆணிவேராக இருக்கு, அச்சாரமாக இருக்கு. இதுதான் நம்மளுடைய அடிப்படையிலும் அடிப்படை சத்திய உபதேசமாக இருக்கு. அன்பானவர்களே, இந்த ஈடுபலி எதை கொண்டு இருக்கு அப்படின்னா, அவருடைய முதலாவது பிரசன்னத்தையும் கிறிஸ்து இயேசு பூமியில பிரசன்னம் பண்ணினார் இல்லையா, அதை உள்ளடக்கின ஒரு மாபெரும் கோட்பாடு, உபதேசம், இது சத்தியம். இது அவர் ஏன் வந்துட்டார் அப்படின்னா, நம்ம எதையோ இழந்திருக்கிறோம், அதை திரும்ப கொடுக்க வந்திருக்கிறார். இது ரொம்ப ஃபவுண்டேஷன் டாக்டரின். இதை வைத்திருக்கிறதுனாலேயே இது மாதிரி பல போலியான இதே மாதிரியாக இருக்கக்கூடிய பல போலியான கொள்கைகளை வச்சுக்கிட்டு நம்மளை என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா, இந்த கொள்கையை பிடிச்சிருக்கிறவங்க எல்லாரும் ஒரு குரூப்பு, அந்த கொள்கை ஒரு குரூப்பு, இந்த கொள்கை ஒரு குரூப்பு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பைபிள் கல்லூரிகள்ல, வேதாகம கல்லூரிகள்ல இந்த ஈடுபலின்னு பேசக்கூடிய நபர்களை தனி வகுப்பாராக பேசுவாங்க. ஆனா அதுல இருக்கிற வெளிச்சத்தை அவங்களால பருக முடியல, அவங்க பயன்படுத்த முடியறது இல்லை. ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னா, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவது போல, அந்த வசனம் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 4:4. 1 கொரிந்தியர் 4:4.
என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஸோ சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் பவுல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் அங்க சொல்றார். அவருடைய கருத்துக்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, கர்த்தர் இயேசு அவருக்கு தனிப்பட்ட விதத்துல சொல்லி கொடுத்த கருத்துக்களாக இருக்கு. அப்ப கவனிச்சு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நாம் கூட பார்க்கும்போது இந்த சத்தியத்துல வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருக்கு. மற்றவங்க யாருக்கும் இந்த ஒரு கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்படிப்பட்ட இந்த ஒரு உபதேசம், இந்த நல்ல ஒரு சத்தியம், இவர் எழுதும் போதே என்ன எழுதுறாருன்னா, இதனுடைய அருமை, இதனுடைய முக்கியத்துவம், இது எல்லாத்தையும் எழுதிட்டு அவர் இந்த அத்தியாயம் 9 எப்படி கொண்டு போகிறாருன்னா, சில மறுப்பாளர்கள் அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவர் எப்போ மில்லர் குழுவினர் கூட சேர்ந்து இந்த ஈடுபலி, திரும்ப கொடுத்தல், கர்த்தரேசுவின் பிரசன்னம், இந்த வருகை, அது குறித்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்த போது நிறைய பேர் இந்த ஈடுபலியை நம்பாத அநேகரை இவர் பார்த்திருக்கிறார். அப்ப அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் என்னவோ, அந்த ஈடுபலியை மறுத்து இந்த மாதிரி ஒரு உபதேசம் வேதாகமத்துல இல்ல அப்படின்னு பேசக்கூடிய மறுப்பாளர்கள் கிட்ட நிறைய தடவை 7ஆம் தூதன் பேசி இருக்கணும். அதனாலதான் அவரு முதல் அத்தியாயத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்குரிய சரியான ஒரு பதிலடிய கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஒரு அத்தியாயத்தை அங்க பதிவு செஞ்சார். இந்த ஈடுபலியை குறிச்சு நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது கருணையுள்ளது மாத்திரம் இல்ல, இது மிக மிக கருணையுள்ள ஒரு உபதேசமாக இருக்கு. தேவன் கருணையுள்ளவர் தான், ஆனா மிக மிக கருணையுள்ளவராக அவர்னால இருக்க முடியாது அப்படின்னு சில பேர் பேசுறாங்களாம். ஏன் அப்படின்னா, நீ என்ன வேணாலும் பாவம் பண்ணுவ, ஆனா ராஜ்யத்துல தேவன் அவரை உயிரோட எழுப்பிடுவார் அப்படிங்கிற ஒரு உபதேசம் தான் எது அப்படின்னா ஈடுபலி உபதேசம். அப்போ இது சரியில்லை, சரியில்லை. இதை கவனிக்கும் போது இது எப்படி இருக்குன்னா, இட்ஸ் டூ லீனியன்ட். அப்படின்னா இது ரொம்ப அதிகப்படியான அன்பை காட்டுது. எப்படி நம்மளுடைய குழந்தைகள் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும், ஒருவேளை சிறிய தண்டனை கொடுத்தாலும் அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணிடுவோம், வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவோம். இது பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான அன்பு. ஆனா இந்த அன்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் சார்பாக கவனிச்சு பார்க்கும்போது மிக அதிக அன்பாக இருக்கு. என்ன வேணாலும் ஒருத்தர் வெட்டுறாரு, கொலைக்காரராக இருக்கிறாரு, அநேகரிடத்தில் கொள்ளை அடித்திருக்கிறாரு, திருடனாய் இருக்கிறாரு, பொய்கள் சொல்லி இருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் அவர் மரித்ததற்கு பிற்பாடு அவரை தேவன் உயிரோடு எழுப்பிடுவாருன்னு சொல்லக்கூடிய கருத்தை, அந்த நற்செய்திய அநேகர் துர்ச்செய்தியாக கருதி இந்த ரான்சம்க்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இது தேவனுடைய சார்புல நீதியே இல்லாதது போன்று தெரிகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மறுப்பாளர்களுடைய அந்த மறுப்பு கொள்கைய இவரு இங்க எழுதுறார். இந்த அத்தியாயத்துல ஆரம்பத்துல எழுதுறார். அப்ப இதுக்கு பதில் என்னவாக இருக்கும்? ஒருவேளை நம்ம கிட்ட யாராவது பேசிக் கிளாஸ் எடுக்கும்போது ஈடுபலி அப்படின்னா யார் வேணாலும் எந்திரிச்சிருவாங்களா, இது அவர்கிட்ட நீதி இல்லாத மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 7ஆம் தூதன் அதற்குரிய பதிலுரையை ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கிறார். பதில் என்ன அப்படின்னா, தேவனுடைய சார்புல ஒருத்தர் உயிரோட எழுப்பப்படும் போது பரிசுத்தவானாக எண்ணப்பட்டு எழுப்பப்படுவது கிடையாது. முக்கிய கருத்து. உயிரோட எழுப்பப்படும் பொழுது அவர் பரிசுத்தவானாக எண்ணப்பட்டு எழுப்பப்படுவது கிடையாது. அவருடைய பாவத்துக்கு ஒரு எக்ஸ்கியூஸும் அது கிடையாது. எக்ஸ்கியூஸ்க்கு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னீங்கன்னா, எக்ஸ்கியூஸ்க்கு சாக்கு போக்காக அதை நாம் எடுத்துக்க முடியாது. அப்ப அது என்ன கொடுக்குது, ஈடுபலி என்ன கொடுக்குதுன்னு முதல் தெளிவா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பேசுறாருன்னா, எதை தெளிவு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னா, மீண்டும் ஜீவனோடு
வருவதற்குரிய இன்னொரு வாய்ப்பு. ஆல்ரெடி ஒரு வாய்ப்பு கொடுத்த போது அவர் தாயின் கருவில் ஜெனிப்பிக்கப்பட்டு ஒரு மனிதனாக வந்தாச்சு. இப்ப அவரு பாவத்துல செத்து இறந்தாச்சு, பல பாவங்களை செய்து இறந்தாச்சு. இப்ப இறந்ததற்கு பிற்பாடு மீண்டும் ஜீவனோடு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பினை கர்த்தர் இயேசுவினுடைய இரத்தத்தின் புண்ணியம் அது அங்க அவருக்கு கொடுக்குதே அல்லாமல், அவர் செய்த பாவங்கள், அவரை அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை பரிசுத்தவானாக மீண்டும் ஜீவனோடு எழுப்புறது கிடையாது. எந்த சிந்தனையோடு மரித்தாரோ அதே சிந்தனையோடு தீமை இல்லாத ஒரு ராஜ்யத்துல அவர் எழுப்பப்படுவார். சத்துருவே அங்க இல்ல, சாத்தானே இல்ல. ஒரு வேறு மாதிரியான சூழ்நிலையில அவர் கொண்டு போய் விட்டு அவராக பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவர் ஆல்ரெடி பெற்றிருக்கிறாரு. மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஜீவனோடு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படுது. மாறாக அவர் மீண்டும் உயிர் தெழுப்பப்பட்டதற்கு பிற்பாடு என்றைக்கும் ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் தவறு செஞ்ச போது அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சு என்றென்றைக்கும் பாவிகளாகவே உயிரோடு இருக்கிற வாய்ப்பை தேவன் தவிர்த்துட்டார் இல்லையா? அதே மாதிரி உயிரோடு எழும்பும் போது அவர் நித்திய ஜீவனுக்காக எழும்புறது கிடையாது, மாறாக ஒரு பரீட்சைக்காக அவர் மீண்டும் எழுப்பப்படுகிறார். இந்த தெளிவு இந்த அத்தியாயத்துல அந்த எழுத்துக்கள்ல நமக்கு கிடைக்கும். சோ நம்ம கிட்ட யாராவது இது அதிக கிருபையாக இருக்கு, இது அதிக கிருபையாக இருக்கு, இது அதிக கருணையாக இருக்குதுன்னு சொன்னா அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய பதில் பாருங்க, ரத்தின சுருக்கமாக இங்க உங்களுக்கு ஸ்லைட்ல தெரியுது. அதை நீங்க ஒரு முறை வாசிச்சு காட்டலாம். மீட்கும் பொருளானது கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு ஜீவனுக்கான ஒரே ஒரு வாய்ப்பினை மாத்திரம் அளிக்கிறதே அல்லாமல் நித்திய ஜீவனுக்கான உத்தரவாதத்தினை அல்ல. பாத்தீங்களா? அந்த மீண்டும் ஜீவனோடு எழும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவன் அவர்கிட்ட ஒரு பரீட்சை வைப்பார். இப்ப சொல்லு, உனக்கு ஜீவன் வேணுமா மரணம் வேணுமா? இப்ப சொல்லு, சத்தியம் வேணுமா சுயம் வேணுமா? இப்ப சொல்லு, தேவன் வேணுமா சத்ரு வேணுமா? இப்ப சொல்லு, நீ பரத்துக்குரிய ஒரு நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையா அல்லது நித்திய மரணமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவரை எழுப்பக்கூடிய வல்லமை இந்த ஈடுபலிக்குள்ள இருக்கு. இதைத்தான் அவர் பேசுறார். இதுக்கு அடுத்தது அவர் எதை கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தது போல ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள், அந்த 2 பக்கங்கள்ல ஒரு பக்கம் அது சரியாக இல்லைனால அந்த நாணயம் செல்லுபடி ஆகாது. அதே போல ஈடுபலியினுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னா, மீண்டும் எழுப்பப்படுவது எதுக்குன்னா, அவரு ஆதாம் செய்த பாவத்தினால எல்லாத்தையும் இழந்திருக்கிறார், அவருக்கு அதை திரும்பி கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு அவர் தகுதியை நிரூபிக்கணும். நிரூபிச்சுட்டாருன்னா அவர் நித்திய ஜீவனை வாழலாம். இதுக்கு அவர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னா, ரோமர் 14வது அதிகாரம் 9வது வசனத்துல அந்த ஒரு கொள்கை இருப்பதாக சொல்றார். அந்த வசனத்தை நாம் வாசிச்சிடலாம். ரோமர் 14:9. ரோமர் 14:1. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐக்கியங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். 14:9 ஸ்லைட்ல தெரியுதுப்பா. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஓகே, அப்படி நிதானமா வாசிப்போம். சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவினுடைய ஈடுபலியினுடைய விஷயம் இறந்தவங்களுக்காக மட்டும் இல்ல, ஜீவனுள்ளோர் மேலும் அவர் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு தான்
அவர் இங்க வந்து ஈடுபலியை கொடுத்து எழுந்து இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த அப்போஸ்தலர் பவுல் இங்க தெளிவுபடுத்துகிறார். இதுவரைக்கும் யாரெல்லாம் உயிரோடு எழுந்தாங்களோ, இருக்கிறாங்களோ, இறந்தாங்களோ, இறந்துகிட்டு இருக்கிறாங்களோ, அனைவர் மேலும் கர்த்தர் இயேசு ஆண்டவராய் இருப்பார். அனைவரும் மீண்டும் ஜீவனோடு வருவார்கள். இதை பிரதர் கொண்டு வர்றார். இதுக்கு அடுத்தது தான் இந்த அத்தியாயத்துல அவர் ஒரு மற்றொரு கருத்தை கொண்டு வருகிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அனைவரும் உயிரோடு வருவது அப்படிங்கிறது நரகத்தில் இருந்து, அதாவது நரர் வாழக்கூடிய நரர் புதைக்கப்படக்கூடிய இடம் தான் எது அப்படின்னா நரகம். இந்த இடத்துல அவரு இந்த நரக ஆக்கினை அப்படிங்கிற விஷயத்தை மறுத்து பேசக்கூடிய கருத்துக்களும் இந்த அத்தியாயத்துல நாம் காண முடியும். அப்போ நரகம் குறித்த பாடம் இப்ப நம்ம எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் நமக்கு தெரியும், அந்த சத்தியங்கள் நமக்கு தெரியும். ஆத்மா, நரகம், இது போன்ற விஷயங்கள், டார்டாரு, கெஹென்னா, இதெல்லாம் நாம் ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கருத்துக்கள் இந்த அத்தியாயத்துல அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது பாவத்தின் சம்பளம் என்ன அப்படின்னா மரணம் தான். மரணத்துல போட்டு வாதிக்கிறது கிடையாது, மரணம் தான். இப்ப ஈடுபலிங்கிறது என்னன்னா அவர் பெற்றிருக்கக்கூடிய மரணத்திலிருந்து மீண்டும் எழக்கூடிய மற்றொரு வாய்ப்பு, மீண்டும் ஜீவனோடு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த மரணம்ங்கிற ஜெயில இருந்து ஒரு ரிலீஸ், ஒரு விடுதலை அங்க கிடைக்கிறத இந்த ஈடுபலி உத்தரவாதத்தை கொடுக்குது. மாறாக நித்திய ஜீவனுக்குரிய உத்தரவாதம் கிடையாது. இதை நம்ம பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கும்போது நம்ம அழுத்தம் திருத்தமாக பேசணும். அதே சமயம் நம்ம கிட்ட யாராவது எதிர்வாதம் பண்ணும் பொழுது நண்பரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த கருத்தை நாம் எளிமையாக தூய்மையாக எடுத்து வைக்கணும். அன்பானவர்களே, அடுத்த ஒரு மறுப்பு கூட இருக்குது. அது என்ன மறுப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்து அவர் டீட்டெயில் கொடுக்குறாரு. அந்த மறுப்பு என்ன அப்படின்னா, இப்ப மரித்தோர், ஜீவனுள்ளோர், ஜீவனோடு இருப்பவர்கள், இதுவரைக்கும் மரிச்சவர்கள், இன்னைக்கு மரிச்சவங்க, இப்படி பல பேரு எல்லாரும் சேர்ந்து எழுந்து வரும் பொழுது பூமியில இடம் போதுமானதாக இருக்குமா? பூமியில் அதற்கு போதுமான இடம் இல்லை. எல்லாரும் உயிரோட எழும்பி வந்தாங்கன்னா இந்த பூமி எங்க பத்தும்? இப்பவே கல்கட்டா, பங்களாதேஷ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அடுக்குமாடியில தான் குடியிருக்கிறாங்க, இடம் பத்துறது இல்லை. எல்லாருக்கும் தெரியும், இப்ப தஞ்சாவூர்ல தெரியும், பொள்ளாச்சியில தெரியும், மதுரையில தெரியும், கோவையில தெரியும், வேலூர்ல தெரியுது. என்ன அப்படின்னா டிராபிக், ஜன நெருக்கடி ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? கூகுள் மேப்லயே பார்க்கும்போது இந்த இடம்லாம் நெருக்கடி நிறைந்த பகுதிகள்னு காட்டுது. அப்போ மனிதர்கள் உயிரோடு எழும்பும் போது இடம் போதுமானதாக இருக்காது. அப்ப இந்த கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை அப்படின்னா ஒரு நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு கொள்கை தான் எதுனா இடுபலி அப்படின்னு சில பேர் பேசியிருக்கிறாங்க. அப்போ பிரதர் அதுக்குரிய என்ன பதில் கொடுக்கிறாருன்னா, அமெரிக்கா தேசத்துல ஒரு இடத்த அவர் பயன்படுத்துறார். அந்த இடம் பேர் என்ன அப்படின்னா டெக்சாஸ். டெக்சாஸ்ங்கிற ஒரு மாகாணம். அவர் கூறுகிற கருத்து என்ன அப்படின்னா, அனைவரும் உயிரோடு எழுந்து வந்தா கூட டெக்சாஸ் மாகாணத்திலேயே அனைவரையும் நாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா போதுமான இடமாக நாம இருத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அது கூட மற்றொரு கருத்து என்னன்னா, அநேக பாலைவனங்கள் இருக்குது. ஒருவேளை அந்த பாலைவனங்களை எல்லாம் தேவனுடைய மாபெரும் அறிவியல் ஞானத்தின் மூலமாக பூங்காவனமா மாத்திட்டா, இன்னும் அநேக பாலைவனங்கள் மனிதர் குடியிருப்பே இல்லாம இருக்கு. இப்ப அத்தனை பாலைவனங்களையும் நாம் பூங்காவனமா மாத்திட்டோம்னா அங்க கூட இடம் கிடைக்குது.
நமக்கு தெரியும் பேசிக் சப்ஜெக்ட்ல நம்மளுடைய அன்புக்குரிய சகோதரர்கள் இந்தியா மட்டுமே போதும் உயிர்த்தெழுதல்ல பூமியில இதுவரைக்கும் பிறந்த 30 கோடி லட்சம் பேரையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உயிரோடு நிறுத்தலாம் அப்படின்னு நம்ம சகோதரர்கள் அந்த பிரபலமான கணக்குகள் நமக்கு காட்டுவது நமக்கு தெரியும். நம்ம யாரும் இதை மறுப்பு தெரிவிக்கிறது கிடையாது. பட் மறுப்பு தெரிவிக்கிறவங்க சில பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப மறுப்புக்குரிய பதிலுரை என்ன அப்படின்னா பாருங்க, நீங்க ஸ்லைட்ல தெரியக்கூடிய அந்த பதில்னு இருக்கிறது தமிழ்ல கருத்துக்கள் இருக்குது பாருங்க, அதை மாத்திரம் நீங்க வாசிச்சு காட்டலாம். வெறும் டெக்சாஸ் மாகாணம் மட்டுமே போதும். இதுவரை வாழ்ந்தவர்களை விட இன்னும் அதிகமான பேருக்கு அதிக இட வசதி இன்னும் உள்ளது. பாத்தீங்களா? சோ சகோதர சகோதரிகளே, அந்த கணக்கு வழக்குகள் அப்படியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது இரண்டாவது மறுப்பு. இன்னொரு மறுப்பு சொல்றார், இன்னொரு மறுப்பு கூட சொல்றார். அதாவது அவர் சொல்ல, அவர்கிட்ட சில பேர் சொல்லி இருக்கிறத 7ஆம் தூதன் எழுதுறார். அது என்ன மறுப்பாக இருக்கும்? யாராவது வாய்ப்பு எடுத்து சொல்றீங்களா? சரி, நீங்க யோசிச்சிருப்பீங்க, கண்டிப்பா நம்ம நம்புறோம். இந்த மூன்றாவது மறுப்பு என்னன்னா பரிணாமவாதிகள் கிட்ட இருந்து வரக்கூடிய கருத்து. அவங்க கருத்துப்படி என்ன சொல்றாங்க, நம்மள மாதிரியே இருக்கிற குரங்கிலிருந்து தான் நாம படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சு இந்த ஹோமோசாப்பியன்ஸ் அதிலிருந்து வந்தவங்க தான் யாருன்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்றோம். இந்த பரிணாமவாதிகள் சொல்லியிருக்கிறாங்க. எழுதி வச்சவரு சாத்தானுடைய கருவி. கடைசியா அவரே என்ன ஆயிட்டாரு அப்படின்னா இதை நான் மறுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்ன கருத்துப்படி பார்த்தா மனிதர்களாக இவ்வளவு 1000 வருடங்கள் வாழ்ந்திருக்கிற நம்ம இப்ப வேற ஒரு உருவம் ஆகியிருக்கணும், அல்லது நம்மளுடைய உறுப்புகள் ஏதாவது சிறுத்து போயிருக்கணும், வேற ஒரு உருவம் ஆயிருக்கணும். அது ஆகல. இப்படி அதுல ஏகப்பட்ட மறுப்புகள், பரிணாம கொள்கையை மறுக்கிற அநேக கொள்கைகள் கூட பூமியில இருக்குது. பட் நம்ம கிட்ட என்ன கருத்து வால்யூம்ஸ்ல 9வது அத்தியாயத்துல கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இப்ப பரிணாமவாதிகளுடைய கருத்துப்படி மனிதன் ஒரு அற்பமான ஜீவியாக இருந்து தொழில்நுட்ப வல்லுநர்களாக இப்ப மாறி இருக்கிறாங்க. நேத்து பிறந்த குழந்தை, அதாவது நாம் எப்படி சொல்றோம்னா ஒரு 2 வயசு குழந்தை கிட்ட செல்போன் கொடுத்தீங்கன்னா டச் போனை அருமையா யூஸ் பண்றாரு. கரெக்டுங்களா? ஸோ அந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ற அளவுக்கு மனிதன் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறான், சிறு வயது குழந்தை கூட. அப்ப கருத்து 100 வருஷம் முன்னாடி இந்த வால்யூம்ஸ்ல அவர்கிட்ட மறுப்பாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாமெல்லாம் குரங்குல இருந்து இப்ப முன்னேற்றம் அடைஞ்சு வந்திருக்கிறோம், இப்ப மீண்டும் நம்மளை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும், நம்ம இழந்ததையெல்லாம் திருப்ப கொடுக்கணும்னு சொல்றீங்களே, இது எங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஒருவேளை நம்ம பழைய நிலைமைக்கு மாறினோம்னா நம்ம மீண்டும் தொழில் நுட்பங்களை எல்லாம் மறந்து போய் குரங்குகளாகவும் கற்கால மனிதர்களாகவும் மாறிடுவோமே அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்ற. பண்டைய கால மனிதனுங்க எல்லாருக்கும் ஒண்ணுமே இல்லை, நாகரிகம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அவங்கெல்லாம் எதுக்கு வேஸ்ட், அந்த நிலைமைக்கு போய் மனுஷங்களை கொண்டு போய் வச்சா அது பிரயோஜனமற்ற காரியமாச்சே அப்படிங்கிற ஒரு மறுப்பு அவங்க வச்சிருந்தாங்க. பிரதர் ஒரு அருமையான பதில் அங்க கொடுக்குறார். அதாவது மனிதன் வாழக்கூடிய இப்போதைய காலம் என்ன அப்படின்னா மூளை யுகம்னு சொல்லலாம். நம்ம கிறிஸ்தவ யுகம் சுவிசேஷ யுகம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா பிரதரு சகோதர சகோதரிகளே, அந்த மூளை யுகத்தினுடைய வளர்ச்சியை பத்தி அன்னைக்கு பேசியிருக்கிறார்.
சகோதர சகோதரிகளே, இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பில் காணப்படக்கூடிய திரும்ப கொடுத்தல் அப்படிங்கிறது மட்டும் மனிதனுக்கு திரும்பவும் கிடைச்சதுன்னு வைங்களேன், இப்ப இருக்கிற அறிவியல் வளர்ச்சி, இப்ப இருக்கிற கலை தொழில்நுட்ப அறிவுகள் இன்னும் பயங்கரமா இருக்குங்கிற. எப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு என்னென்ன டெக்னாலஜி என்னென்ன பிரிவுகள்ல வளர்ந்து இருக்குதோ அது எல்லாத்துக்கும் ஆசிரியர்களா இருப்பது யார் தெரியுங்களா? பழங்கால மனிதர்கள். அவங்க கிரானைட் கல் எடுத்து தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்கிறாங்க. கிரானைட் கல் எங்க இருக்கும் தெரியுங்களா? பூமியினுடைய ஆழத்துல. அன்னைக்கு அவங்க எப்படி எடுத்தாங்க? இன்னைக்கே அது அரிதான பொருளாக இருக்கு. அன்னைக்கு அவங்க எப்படி எடுத்தாங்க அதை? அப்கோர்ஸ் தாஜ்மஹால் குறிச்சு பிரதர் எழுதல, பட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த உதாரணத்தை நாம் எடுக்கிறோம். அதாவது பிரதர் எடுத்து காண்பிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பழங்கால கட்டிடங்கள், அதுல ரொம்ப குறிப்பா பிரமிடு குறிச்சு பேசுறார். அதே மாதிரி அந்த காலத்துல கண்டுபிடிச்ச கணக்கு, அந்த பூஜ்ஜியம், எண் கணிதம், இந்த பையார் ஸ்கொயர்டு ஃபார்முலா, இதெல்லாம் கவனிச்சு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த மெயினா கட்டுமானங்கள் ரொம்ப ரொம்ப குறிப்பா இக்னியஸ் பாறைகள்னு ஒண்ணு இருக்குது. தீ பிளம்பிலிருந்து வெடித்து சிதறி வந்திருக்கக்கூடிய பாறை. அந்த பாறையில என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா கட்டுமானம் பண்ணி வச்சிருக்கிறார் அந்த காலத்துல. அந்த கட்டுமானம் இன்னைக்கும் அழியாம இருக்குது. ஆனா நம்ம ஊர் கவுன்சிலர் கட்டுற பில்டிங் இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு கட்டுற கட்டிடங்கள் அந்த உறுதிப்பாட்டுக்கு வரலையே. அப்ப நம் மனிதர்கள் எல்லாருமே கவனிச்சு பார்க்கும்போது, பழங்கால மனிதர்களுடைய கட்டுமான கொள்கைகளை கவனிச்சு பார்க்கும்போது நாம் இன்னும் சிறியவர்கள். ஒருவேளை நாம இன்னைக்கு டெவலப் ஆயிருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்ம அங்கிருந்து காப்பி அடிச்சதுதான். அங்கிருந்து பார்த்து பார்த்துதான் நிறைய விஷயங்கள் பிரமிப்படைஞ்சு நாம ட்ரை பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, ஒருவேளை இன்னைக்கு டெவலப் ஆனது மாதிரி தெரியக்கூடிய அனைத்துமே ஒரு காரணத்தோட தான் டெவலப் ஆயிருக்கு, ராஜ்யத்துக்கு உள்ள கூட்டிட்டு போறதுக்கு. இன்னொன்னு, உரிமைக்காரரானவர் 1874க்கு பின்னாடி இங்க வந்தாச்சு. அவருடைய வருகையினால, அவருடைய வருகையின் பிரசன்னத்தினால இன்னைக்கு அறிவு வளர்ச்சி, ரொம்ப குறிப்பா கல்வி வளர்ச்சி அதிகமாயிருக்கு. தனிப்பட்ட விதத்துல மனிதனுக்கு இங்க எந்த கிரெடிட்டுமே கிடையாது. இக்காலத்து மாடர்ன் ஹியூமன் பீயிங்ஸ், தற்கால மனிதர்கள் பழங்கால மனிதர்கள் கிட்ட இருந்து பார்த்து இருக்கிறாங்க. வந்திருக்கிற கர்த்தரேசுவினுடைய பலனினால் தான் இன்னைக்கு பிரகாசமா இருக்கிறோம். ஒருவேளை இதெல்லாம் இல்லைன்னு வைங்களேன், அநேக விஷயங்கள்ல நம்ம பின்தங்கி இருப்போம் அப்படிங்கிற பாருங்க. இது மறுப்பு குறிச்சு கேள்விய நீங்க ஸ்லைட்ல இருக்குது, நீங்க படிச்சு காண்பிக்கலாம். மறுப்பு பரிணாமவாதிகளிடம் இருந்து, பரிணாம கொள்கையாளர்களிடம் இருந்து திரும்ப கொடுத்தல் என்பது மனிதனை மீண்டும் பூர்வ நாட்களின் கற்கால நிலைமைக்கு மீட்டெடுக்கிறது. சோ இதுதான் மறுப்பு. பதில் பாருங்க, அதாவது பதில்னு இருக்கும் நடுவுல, அங்கிருந்து வாசிங்க. இந்த முன்னோர்களின் அறிவும் தத்துவங்களும் சில விஷயங்களில் நம்மை விட உயர்ந்ததாக இருந்தது. நவீன முன்னேற்றங்கள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலே ஆகும். இந்த கருத்துக்கள் அடங்கிய பேராகிராஃப் அங்க வரும். ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த சாப்டர். ரொம்ப பியூட்டிஃபுல் சாப்டர் இது. ஏன்னா நம்மளுடைய ஆழமான அடிப்படையான சத்தியத்தை அவரு எப்படி அதுக்கு சாட்சி கொடுக்கிறாருங்கிற விதம் அவருடைய எழுத்துக்கள்ல ரொம்ப அருமையாக இருக்கும். இதே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா படிப்படியாக நாம் ஸ்டடி பண்றோம். ஸோ இப்படிதான் இப்ப இருக்கிற டெக்னாலஜி, அதனுடைய வளர்ச்சி நம்மளை எங்க கூட்டிட்டு போகுதுன்னா ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும்.
அடுத்தது இந்த அத்தியாயங்கள்லயே இருதயத்தோடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய இன்னொரு அத்தியாயம் நமக்கு வருது. என்னுடைய தனிப்பட்ட பார்வையில இந்த அத்தியாயத்துக்கு நான் கிரீடம் கொடுப்பேன். ஏன்னா நம்மளுடைய சுபாவத்தை குறிச்சும் நாம் பெறப்போகிற சுபாவத்தை குறிச்சும் பேசக்கூடிய ஒரு அருமையான அத்தியாயம் இது. இந்த அத்தியாயத்துல சகோதரர் எந்த கருத்துக்களை முக்கியமாக எடுத்து வைக்கிறார்? நாம அடிக்கடி சொல்றோம், பிரதர் எழுதின தலைப்புகளை பிரிச்சு பார்க்கும் போது அந்த அத்தியாயத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 சுபாவங்கள் பத்தி பேசுறது, மனித சுபாவம், ஆவிக்குரிய சுபாவம். இது 2க்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன? முதல் பார்வை. 2வது பார்வை, இதில் இருக்கிற தனித்தன்மை என்ன, ஆவிக்குரிய சுபாவத்தில் இருக்கிற தனித்தன்மை என்ன? இதைத்தான் உள்ள நாம் பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த அத்தியாயத்தை குறிச்சு அவரு பேசும்போது வழக்கம் போல என்ன பண்றார் அப்படின்னா, முதல்ல இதை குறித்து தவறாக இருக்கக்கூடிய சிந்தனையை அவர் முன்வைக்கிறார். சிந்தனையை அவர் முன்வைக்கிறார். அந்த சிந்தனை என்ன அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த அத்தியாயத்தினுடைய முதல் பகுதிகளிலேயே அது வருது. இப்ப அது இங்க சகோதரி வாசிப்பாங்க, அது புக்ல வச்சிருக்கிறாங்க அந்த பகுதி. நீங்க அத இப்ப வாசிக்க கேட்கலாம். பாருங்க, இப்ப வாசிப்பாங்க. மனிதர்கள் அனைவரும் ஏனெனில் ஆதாம் இழந்து போன மனித பரிபூரணமாகிய முந்தின சீரை திரும்ப கொடுத்தலின் மூலம் மீண்டும் அடைவார்கள் என்றும், கிறிஸ்துவின் சபையானது இந்த பொதுவான திட்டத்திற்கு விதிவிலக்காய் இருந்து மனித சாயலில் இருந்து ஆவிக்குரிய சாயலுக்கு மறுரூபம் அடைகிறார்கள் என்ற மனுக்குலத்திற்கான பொதுவான தேவ திட்டத்தை அநேக கிறிஸ்தவர்கள் காண தவறுகின்றனர். காண தவறுறது யாரு அப்படின்னா கிறிஸ்தவர்கள். அதுதான் அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாம இதை எழுதிட்டு இருந்த கிறிஸ்தவருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கே. அது என்ன அப்படின்னா பாருங்க, திரும்ப கொடுத்தல் விஷயத்துல ஒரு விதிவிலக்கு இருக்கு. அதுதான் இங்க இருக்கிற ஒரு பயங்கரமான விஷயம். இது இப்ப சகோதரி வாசிச்சது என்னன்னா 10வது அத்தியாயத்தினுடைய முதல் பேராகிராஃப். இந்த முதல் பேராகிராஃப்ல அவர் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா, நான் இங்க உங்ககிட்ட ஐகான் காட்டுறேன் பாருங்க, விதிவிலக்கு. இதுதான் இந்த இந்த அத்தியாயத்திலே வச்சு கீவேர்டு, திருவுகோள் வார்த்தை எதுன்னா இந்த விதிவிலக்கு தான். என்னங்க அப்படி இதுல விதிவிலக்கு அப்படின்னா, முதல்ல சுபாவங்கள் பற்றி விளக்குறார். சுபாவம்னா என்ன, மனித சுபாவம்னா என்ன, மிருக சுபாவம்னா என்ன, காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா அதுகளுடைய சுபாவம் என்ன, மரம் செடி கொடிகள் இருக்கு இல்லையா அதனுடைய சுபாவம் என்ன, மண்ணுக்குள்ள இருக்க தாதுக்கள், மினரல்ஸ், மெட்டல்ஸ், உலோகங்கள், அவைகளினுடைய சுபாவம் என்ன. ரொம்ப ஃபேசினேட்டிங் ஸ்டடி இது, ரொம்ப ஆர்வம் எழுப்பக்கூடிய அத்தியாயம் இது. என்னன்னா ரொம்ப முக்கியமாக பரிபூர்ணம்ங்கிற விஷயத்தை இதுல எடுத்து பேசுறார். சகோதர சகோதரிகள இன்னும் பாருங்க, இனியும் தொடர்ச்சியான பகுதிகள், அதை கூட வாசிக்கலாம். பொதுவாக கிறிஸ்தவ ஜனங்களே ஆவிக்குரிய சுபாவத்தை அடைகிறவர்களே அன்றி வேறு ஒருவரும் ரட்சிக்கப்படுவது இல்லை என்று எண்ணுகிறார்கள். ஆனால் பூமியின் குடும்பங்கள் அனைத்தும் திரும்ப கொடுத்தலுக்கு உட்படுத்தி ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குவதாக சத்திய வேதம் வாக்குறுதி அளிக்கிறது. அதோடு சுவிசேஷ யுகத்தில் தெரிவு செய்யப்படும் திருச்சபை மாத்திரமே ஆவிக்குரிய சுபாவத்திற்கு மறுரூபம் ஆவார்கள் என்றும் வாக்களிக்கிறது. மேலும் மற்ற எவருக்கும் இந்நம்பிக்கை உண்டாயிருப்பதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனமாவது இல்லை. ஒரு வசனம் கூட இல்ல. பூமியில் இருக்கிற மனுஷங்கள்லாம் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய நேச்சருக்குள்ள சுபாவத்துக்குள்ள போவாங்கங்கிற ஒரு வசனம் கூட இல்லை.
ஆனா திருச்சபையார் மாத்திரம் ஆவிக்குரிய சுபாவத்துக்கு மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அங்க சொல்றார். சகோதர சகோதரிகளே, இந்த இந்த 10வது அத்தியாயத்தை பிரதருக்கு பரிசுத்தாவி கொடுத்த, சத்தியாவி கொடுத்த ஞானத்துல அருமையா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே ஒரு அட்டவணைக்குள்ள கொண்டு வந்துருவார். ஒரே ஒரு அட்டவணைக்குள்ள கொண்டு வந்துருவார். அந்த அட்டவணையை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பரிபூர்ண மனுஷன் குறிச்செல்லாம் பேசுவார். சகோதர சகோதரிகளே, நாம இப்ப எங்கிருந்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, முதல் ஆவிக்குரிய சுபாவம்ங்கிறதுல ஒரு சிலர் இருக்கிறாங்க, மனுஷ சுபாவத்துல ஒரு சிலர் இருக்கிறாங்க, மனிதர்களையும் பரிபூர்ண ஜீவிகளாக ஒரு சிலர் இருந்தாங்க. ஒரு சிலர் அப்படிங்கிற போது இந்த பூமியில இது வரைக்கும் எத்தனை பேர் தான் இருந்திருக்கிறாங்கன்னா 2 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. 2 விஐபிங்க இருந்திருக்கு. சகரியாவின் 4 ரதங்கள் அப்படிங்கிற ஒரு பாடத்துல எத்தனை வெண்கல மலைகளை நாம் பார்க்கிறோம், எத்தனை வெண்கல பர்வதங்களை நாம் பார்க்கிறோம். இரண்டு வெண்கல பர்வதங்களை பார்க்கிறோம். 2 வெண்கல பர்வதங்களுக்கு நடுவுல இருந்து 4 குதிரைகள் வருவதை நாம் பார்க்கிறோம். இதோடு சம்பந்தப்பட்டது தான் இந்த ஒரு பாடம். இப்ப பாருங்க, பரிபூர்ண மனுஷன் குறிச்சும் இதுல பேசுவார். மனிதர்கள்லயே, மனித சுபாவத்திலேயே உயர்ந்த மனித சுபாவம் எது அப்படின்னா பரிபூர்ண மனுஷ சுபாவம். அதுக்கு அடுத்தது தான் விழுந்து போன மனுஷ சுபாவம். முதல் பரிபூர்ண மனுஷன் குறித்து பேசுவார். அந்த கருத்துக்களை நாம் வாசிக்கலாம். ஒரு பரிபூர்ண மனுஷன் எவ்வாறு உண்டாக்கப்படுகிறான் என்பதை முறையாக புரிந்து கொள்ள தவறுவதும், அழிவுக்கு உரிய அல்லது அழியாமைக்குரிய நிபந்தனைகள் என்ன என்பதை தவறாக புரிந்து கொள்ளுதலும், நீதியை பற்றிய தவறான கருத்துக்களும் ஒன்று சேர்ந்து மேற்கூறிய தவறுகள் ஏற்பட காரணமாகின்றன. அது மட்டுமின்றி எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அநேக வசனங்களின் பொருள் மறைக்கப்பட்டு திகைப்படைய வழிவகுக்கிறது. ஒரு பரிபூர்ண மனிதன் ஒருபோதும் பூமியில் இருந்ததில்லை என்றும், பூமியில் காணப்படுகின்ற மனிதர்கள் ஒரு பகுதி வளர்ச்சி அடைந்தவர்களே என்றும், ஆகவே பரிபூரணத்தை அடைய வேண்டுமானால் அவன் ஆவிக்குரியவனாக மாற வேண்டும் என்பதும் எந்த ஒரு வேத வசனத்தின் ஆதாரம் இல்லாத பெரும்பாலானவர்களின் பொதுவான கண்ணோட்டமாய் இருக்கிறது. இந்த பார்வையில் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து ஆராயும் போது வேதாகம கருத்துக்கள் இசைவாகவும் அழகாகவும் தோன்றாமல் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறது. சோ பைபிள் வச்சு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. முதல்ல இவங்க ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னா, பரிபூர்ண மனுஷன்னா என்ன, மனித சுபாவம்னா என்ன, மிருக சுபாவம்னா என்ன, தூதர் சுபாவம்னா என்ன, தெய்வீக சுபாவம்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியறது இல்ல. அதனாலதான் இவங்க எல்லாரும் மிஸ்டேக் பண்றாங்க. தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அப்படித்தான் உள்ள கொண்டு போறேன். அந்த பிரபலமான அட்டவணை என்ன அப்படின்னா பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி தெரியுது பாருங்க. இதுதான், இது ஆங்கிலத்துல இருக்கு, அதுவே நாம் தமிழ் படுத்தி இருக்கிறோம். இந்த ஒரு அட்டவணையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பாருங்க, உங்க வால்யூம்ஸ்ல பழைய பிரிண்ட்ல 243வது பக்கத்துல இது இருக்கும். இந்த அட்டவணை தான் இந்த அத்தியாயம். இந்த அட்டவணையை புரிஞ்சுக்கிட்டா இந்த அத்தியாயம் புரிஞ்சிடும். ஒரு சயின்டிபிக் பிரெயின் மாதிரி எல்லா கருத்துக்களையும் இதுக்குள்ளேயே கொண்டு வந்துருவார். ஒருவேளை இதுக்கு முந்தி கொஞ்சம், இதுக்கு பிந்தி அநேகம் வார்த்தைகள் இந்த அட்டவணையை பொருத்தி தான் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான அட்டவணை. இது நம்ம பிரிண்ட் எடுத்து வீட்டுல ஒட்டி வைக்கிறது கூட நல்லாதான் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பாருங்க, இந்த அட்டவணையை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, என்னென்ன மெயின் டாபிக்ஸ் இருக்குது பாருங்க. கனிம வர்க்கங்கள், அதாவது கனிம சுபாவங்கள்னு கூட சொல்லலாம்.
இது கனிமங்களாக இருக்கும், மண்ணுக்கு கீழ இருந்து வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது மண்ணுக்கு மேல பாருங்க, மண்ணுக்கு உள்ள இருக்கிறது லாஸ்ட், அட்டவணையில லாஸ்ட். அடுத்தது தாவர சுபாவங்கள். தாவர சுபாவங்கள்னா மண்ணுக்கு கொஞ்சம் மேல வர்றது. அப்புறம் பூமிக்குரிய மாம்ச சுபாவங்கள், அப்புறம் பரத்துக்குரிய ஆவிக்குரிய சுபாவம். இதுதாங்க அண்ட சராசரமே. அண்ட சராசரமே எவ்வளவுதானா இதுதான், இந்த அட்டவணை தான். இப்போ இந்த அட்டவணையில கடைசி இருக்கிறது இது கனிம வர்க்கங்கள். இதை விட மகிமையானது எதுன்னா தாவரங்கள். இதை விட மகிமையானது எது அப்படின்னா பூமிக்குரிய மாம்ச ஜீவிகள். இதை விட மகிமைக்குரியது எது அப்படின்னா இந்த பரத்துக்குரிய ஆவிக்குரிய ஜீவிகள். எப்படி இந்த கடைசியில் இருக்கிறத விட இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப அதிக மகிமையுடையதாக இருக்குதோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு அட்டவணையினுடைய மேலிருந்து கீழும். அதாவது இரும்பை விட வெண்கலம் பெருசு, மதிப்பு ஜாஸ்தி. வெண்கலத்தை விட வெள்ளிக்கு மதிப்பு ஜாஸ்தி. வெள்ளியை விட பொன் அல்லது தங்கத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி. இந்த அட்டவணையில ஃபர்ஸ்ட் இருந்தா கூட இதுக்கு முந்தின அட்டவணையில கடைசி இருக்கு பார்த்தீங்களா, அது இதை விட பெருசு. உதாரணத்துக்கு எதை எடுக்கலாம் அப்படின்னா யோவான் ஸ்நானகன் குறித்து நம்ம எடுக்கலாம். ஸ்திரீகள் கிட்ட பிறந்த தீர்க்கதரிசிகள்லயே மிகப்பெரிய தீர்க்கதரிசி யாரு? நீங்க ஓபன் பண்ணி சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. பைபிள் ரீட் பண்ற சிஸ்டர் சொல்லுங்க. யோவான் ஸ்நானகன். கரெக்ட். ஆனா அவரு யாருக்கு சிறியவர்னு சொன்னாரு? சபை ஜனங்களுக்கு சிறியவர். சபை ஜனங்கள்ல சிறிய. கரெக்ட். சகோதர சகோதரிகளே, அதே கொள்கை தான் எப்படி நமக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும். பாருங்க, நம்ம வாழ்க்கையெல்லாம் யோவான் ஸ்நானகனோட பெஸ்டா இருக்கா? ஆனா நம்மளை ரட்சிச்சு நீதிமானாக்கி நம்மளை பரிசுத்தவானாக்கி மகிமைக்குள்ள கொண்டு போயிட்டா நாம யோவான் நம்ம ஒருவேளை சபையில 1,44,000 மெம்பர்னு வச்சுக்கோங்க. அந்த 1,44,000 மெம்பர் தான் இருக்கிறதுலே லாஸ்ட் மெம்பர். அந்த லாஸ்ட் மெம்பரு முற்பிதாக்கள்ல ஃபர்ஸ்ட் மெம்பரை விட பெரியவர் அப்படிங்கிறார். எப்படி இருக்குது பாருங்க. அதே கோட்பாடுதான் இங்கேயும். அதாவது இந்த பட்டியல்ல ஹெட்டிங்ல லாஸ்ட் வர்றதுதான் மகிமையில குறைவு. ஹெட்டிங்ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் மகிமை ஜாஸ்தி. அதே மாதிரி கிழக்கு வடக்குல, அதாவது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா இருந்தாலும் கீழிருந்து மேலையாக இருந்தாலும் எது டாப்ல இருக்கோ அதுக்குதான் மகிமை ஜாஸ்தி. அதே மாதிரி தான் நீங்க கவனிச்சீங்கன்னா இது நல்லாவே விளங்கிக்கலாம். இரும்பை விட வெண்கலம் பெரியது, வெண்கலத்தை விட வெள்ளி பெரியது, வெள்ளியை விட பொன் பெரியது. பொண்ணு இந்த பட்டியல்ல பெருசாகவே இருந்தாலும் பாசி வகைகள் அதை விட பெரியது. ஏன்னா தங்கத்துக்கிட்ட எவ்வளவு பேசினாலும் அதுக்கு ஜீவன் இல்லை. ஆனா இந்த பாசிக்குள்ள ஜீவன் இருக்கு, செடிக்குள்ள ஜீவன் இருக்கு. ஒருவேளை அது நம்மகிட்ட இருக்கிற ஜீவனை விட குறைவான ஜீவன் தான், ஆனா அதுக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த பாசி வகைகளை விட, சின்ன சின்ன அந்த பாசி வகைகளை விட புல் பூண்டுகள் இன்னும் மகிமையானது. புல் பூண்டு மகிமை விட செடிகள் அதை விட மகிமையானது. செடிகள் மகிமையை விட மரங்கள் இன்னும் மகிமையானதாக இருக்கு. செடியை விட மரம் பெருசு இல்லையா? மரத்துக்கு இன்னும் வேல்யூ ஜாஸ்தி. பாருங்க, 2வது பட்டியல்ல இது ஃபர்ஸ்டாகவே இருந்தாலும் இதுக்கு முந்தி இருக்கிற ஒரு பட்டியல்ல லாஸ்டுக்கு அது குறைவுதான். அடுத்தது பாருங்க, மீன் முக்கியமா மரம் முக்கியமான்னு கேட்டா மனிதர்களே சொல்லிடுவாங்க மீனுக்கு தான் ஜீவன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மீனுக்கு தான் மரத்தை விட வேல்யூ ஜாஸ்தி. மீன்கள் இருந்துகிட்டாலும் அதை விட இன்னும் மகிமையானது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா
பறவைகள் பறவைகள் இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் அதை விட மகிமையுடையதாக இருக்கு. ஏன்னா மீன் வந்து தண்ணிக்குள்ள மட்டும்தான் இருக்கும், வெளியே வந்தா அது முடியாது. ஆனா பறவைகள் இன்னும் கனமுடையதாக இருக்கு. பறவைகளை காட்டிலும் இன்னும் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நாட்டு விலங்குகளை காட்டிலும் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறது எது அப்படின்னா மிருகங்கள். என்னதான் மிருகமாக இருந்தாலும் மனிதன் முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதன் அதை விட மகிமையுடையவனாக இருக்கு. அப்ப பாருங்க, இரும்பு முக்கியமா மனிதன் முக்கியமான மனிதன் பல மடங்கு அவைகளை விட என்ன எப்படி இருக்கிறான்னா பெரியவனாக இருக்கிறான். மனிதன் 3வது அட்டவணையில மிகப்பெரியவனாக இருந்தாலும் தேவதூதர்களிலும் அவன் எப்படிப்பட்டவன்னா சற்று சிறியவன். தேவதூதர்கள் எண்ணுக்கு கோடி கோடி ஜனங்களாக இருந்தாலும் அவங்கள விட இன்னும் மகிமையானது எது அப்படின்னா இந்த தெய்வீக சுபாவம். இப்ப இன்னொரு இது வரைக்கும் இந்த மகிமையினுடைய அட்டவணையை கொண்டு வந்துட்டு இந்த சுபாவங்கள்லயே வச்சு அதிமுக்கியமான சுபாவமாக இருக்கிறது எது அப்படின்னா தெய்வீக சுபாவம் தான் சொல்றார். சொல்லி காட்டிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் இந்த சுபாவங்களினுடைய பட்டியல்ல இரும்பு பாசியா மாறினது கிடையாது. பாசி மரமா கூட மாறும், ஆனா மீனா மாறினது கிடையாது. இந்த மீன் அல்லது மனிதன் தேவதூதனாக மாறினதே கிடையாது. இப்படிதான் இருந்தது கிமு வரைக்கும். ஆனா கிறிஸ்து கிபி சொல்றோம் இல்லைங்களா, அதனுடைய ஆரம்பத்துல ஒரு சின்ன விதிவிலக்கு இந்த அண்ட சராசரத்திலேயே ஒண்ணு நடந்துச்சு. அந்த நடந்த விஷயம் இந்த அட்டவணையில நடந்த ஒரு மாற்றம். அதாவது பிரதான தூதனாக இருந்த ஒருவர் இந்த அட்டவணையில மனிதனாக சுபாவ மாற்றத்துக்குள்ள போனார். இது ஒட்டுமொத்த அண்ட சராசரத்துல முதல் நடந்த ஒரு நிகழ்வு. தேவதூதர்கள் மனித ரூபம் மாறுவது அது தற்காலிகம். நிஜமாகவே மாம்சமாக்கப்பட்டு மாறுவது ரொம்ப வித்தியாசமான விஷயம். அது சகோதர சகோதரிகளே, இந்த சுபாவ மாற்றம் ரொம்பவும் கவனிக்கத்தக்க ஒரு மாற்றமாக இருக்கு. ரொம்ப கவனிக்கத்தக்க. அதான் அந்த தூதர்கள் எல்லாருமே நடுங்கி போயிட்டாங்க அந்த சம்பவத்தை பார்த்து. நம்ம கிட்ட லீடரா இருந்தவர் ஒரு பேபியா இருக்கார், குழந்தையா இருக்கிறார். அது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த விதிவிலக்கு அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க தூதர்கள். அது தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த இந்த அட்டவணையில மாற்றங்கள் கொண்டு வருவது. அதாவது ஒரு இரும்பை மனுஷனா மாத்த முடியுமா? இரும்பை மனுஷனா மாத்த முடியுமா? மாத்த முடியாது. இரும்பு இரும்பாதான் இருக்கும். மனிதனை இரும்பா மாத்திர முடியுமா? மெட்டலா ஒரு இரும்புங்கிற ஒரு கனிம வளமாக மாத்திர முடியுமா? மாத்த முடியாது. சகோதர சகோதரிகளை கவனிச்சு பார்க்கும்போது இப்படி ஒரு மாற்றம் இந்த அண்ட சராசரத்துல இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை இவர் விதி விலக்காக, இந்த அட்டவணையில ஒரு விதி விலக்காக அவர் என்ன ஆனார்னா, தேவ பிரதான தூதனாக இருந்த அவர், லோகோஸ் தேவனுடைய வலது பார்க்கத்துல வீற்றிருந்த அவரு மாம்சமாக்கப்பட்டு மனித சுபாவத்துக்குள்ள வந்தார். உங்களுக்கு தெரியும், அவர் 33.5 ஆண்டுகள், குறிப்பா சொல்லணும்னா 1260 நாட்கள் உடன்படிக்கை வாழ்க்கை மட்டும் வாழ்ந்திருக்கிறார். 1260வது நாள் வரைக்கும் உடன்படிக்கை வாழ்க்கை மட்டும் அவர் வாழ்ந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் இருக்குது. சகோதர சகோதரிகளே, அந்த 1260 நாள் நோட்டபிள், கவனிக்கத்தக்க அந்த 1260 நாளுக்கு பிற்பாடு இன்னொரு விதிவிலக்கு நடந்துச்சு. ஒரு மனிதன் மரிச்சா மண்ணுக்குள்ள போயிடுவார், அவ்வளவுதான். ஆனா
அவருடைய ஜீவனை மட்டும் தேவன் எடுத்து மீண்டும் தேவதூதர் ஆக்கல, இந்த சுபாவத்துக்கு மாட்டி விட்டார், தெய்வீக சுபாவத்துக்கு. இந்த 2 விதிவிலக்குகள் இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்துல ஒரே நபருடைய வாழ்க்கையில மட்டும் நடந்திருக்கு. அவர் யாரு நீங்க சொல்லுங்களேன். கர்த்தராகிய இயேசு. கரெக்ட். எவ்வளவு விசேஷமானவர், எவ்வளவு விசேஷமானவர் பாரு. இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்துல சுபாவ மாற்றத்துக்குள்ள போனவ ஒரே நபர். பிரதான தூதன் நிலைமையிலிருந்து பரிபூர்ண மனுஷ சுபாவம், பரிபூர்ண மனுஷ சுபாவத்திலிருந்து தெய்வீக சுபாவம். பெரிய எக்ஸப்ஷன் இது, விதிவிலக்கு இது. விதிக்க ஒரு விலக்கு ஆயிருக்குது அந்த இடத்துல. இயற்கை விதிகளுக்கே ஒரு விலக்கு ஆயிருக்கு. இப்படியான ஒரு விஷயத்துல இப்போ நற்செய்தி என்னன்னா, இந்த மனித சுபாவத்தில் இருக்கிற இந்த லைன்ல இருக்கிற நீங்களும் நானும், அவரு தேவதூதர் நிலைமையிலிருந்து மனிதனுக்கு மாறி தெய்வ சுபாவத்துக்கு போகும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு சின்ன வழிய ஓபன் பண்ணி விட்டுட்டு போயிட்டார். ஒரு ஃபார்முலா ஓபன் பண்ணி விட்டுட்டு போயிட்டார். இடுக்கமான பாதை, கான்செக்ரேட்டட் லைஃப், அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. இதுதான் அந்த வழியினுடைய பேர். புதிதும் ஜீவனுமான வழி, புது வழி, ஒரு ஜீவ வழி. இந்த வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை அர்ப்பணிச்சவங்க உடன்படிக்கையில உண்மையாக இருந்து, பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவிக்கு சத்திய ஆவிக்கு உண்மையாக இருந்து, ஒருவேளை அவங்க அந்த புதிதும் ஜீவனுமான வழிக்குள்ள போறாங்கன்னா அவங்க அப்படியே இன்னொரு விதிவிலக்கை அடைவார்கள். அப்ப மொத்தம் உலகத்துல எத்தனை விதிவிலக்குகள் ஆகி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூன்று விதிவிலக்கு. சகோதரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த 1,44,000 பேருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விதிவிலக்குகளை எல்லாம் சேர்த்து ஒரே விதிவிலக்காக நீங்க பேசிட்டீங்க. கரெக்ட். சகோதர சகோதரிகளே, குறிப்பாக கவனிச்சோம்னா 1,44,000 பேருடைய வாழ்க்கையில ஒரு விதிவிலக்கு நடக்க போகுது. அவங்க மனிதர்களாக மரித்து அவங்க என்ன ஆக போறாங்க அப்படின்னா, தெய்வீக சுபாவத்துக்குள்ள போக போறாங்க. இந்த விஷயத்தை நாம் எப்படிப்பட்ட ஒரு விதிவிலக்க தேவன் அனுமதிக்கிறார் பாரு. இப்ப நம்ம ஆளுக்கு சும்மா விடுறதா இல்ல, அந்த விதிவிலக்குக்கும் மறுப்பு சொல்றாங்க. நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க இந்த கருத்து எல்லாம் ஒரு சப்ஜெக்டா பேசும்போது. இது சில பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா மயிர்கூச்செறிகிற விஷயமாக இருக்கும், கூஸ் பம்ஸா இருக்கும். ஆனா அப்ப பிரதர் கிட்ட போயிட்டு அவர் சப்ஜெக்ட் பேசி முடிச்சுட்டு வந்த உடனே கேட்டிருக்கிறாங்க, அது எப்படி ஆகும்? தேவன் நீதி உள்ளவர்னா அப்ப ஏன் ஒரு சிலரை மட்டும் என்ன பண்ணிருக்கிறாரு, தெய்வீக சுபாவத்துக்கு கொண்டு போறாருன்னா அவர்கிட்ட என்ன இல்லைன்னா நீதி இல்ல, அவர்கிட்ட நீதி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அதனால இந்த கொள்கை தவறு அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அவர் அதுக்குரிய சில கருத்துக்களை எடுத்து வைக்கும் பொழுது இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அப்போ இந்த அத்தியாயம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த மறுப்பை அவர் சொல்லிட்டு முதல்ல மீண்டும் ஆவிக்குரிய ஜீவிகள் எப்படிப்பட்டவைன்னு கொண்டு வர்றார். ஆவிக்குரிய ஜீவிகள் எப்படிப்பட்டவையாக இருக்கும் அப்படின்னா, இருக்கும் ஆனா கண்ணுக்கு தெரியாததாக இருக்கும். கண்ணுக்கு தெரியாததுனால அதுங்க இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அடுத்தது ஆவிக்குரிய சுபாவத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா மனித சரீரங்களாக ரூபம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு.
இரண்டாவது கருத்து, ஆவிக்குரிய ஜீவிகள் எப்படிப்பட்டவைனா இன்விசிபிளாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாது ஆனா இருக்கும். அடுத்தது, அவங்க ஆவிக்குரிய ஜீவிகளாக இருந்தாலும் தற்காலிகமாக மனித சரீரங்களாக ரூபம் கொண்டு வர முடியும். இப்ப உதாரணத்துக்கு தானியேல் 5வது அதிகாரத்துல அந்த தூதன் ரூபம் மாறினாரா இல்லையா? வேதம் வாசிக்கிற சகோதரி சொல்லுங்களேன். மாறினாருங்கிறது மனித சரீரத்துல எவ்வளவு மாத்திரம் மாத்தி காட்டினாரு? தூதன் மாறினாரு, ஆபிரகாம் கிட்ட எல்லாம் வந்து பேசி இருக்கிறாரு. பட் அந்த தானியல்ல பார்க்கும்போது மேனே மேனே தெக்கேல் உபார்சின் அப்படிங்கிற விஷயத்தை அங்க சுவர்கள்ல எழுதுச்சு இல்லையா? அப்ப அது பாத்தீங்கன்னா ஒரு கையை மட்டும் வந்து எழுதியிருக்கும். அப்ப அந்த இடத்துல தேவதூதர் வந்து கைய மாத்திரம் ரூபம் மாறி இருக்கிறார். சில இடங்கள்ல முழு ரூபமே மாறுவாங்க. ஆனா அவங்க வந்தாங்கன்னா இங்க நிரந்தரமெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு ஒர்க்குக்காக, யுகங்களுக்கு அடுத்த சத்தியம் சார்ந்த விஷயங்களுக்காக அவங்க ரூபம் மாறி வருவாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு தூதர்கள் வருவாங்களான்னா ஒருவேளை யுகங்களுக்கு அடுத்த ஒரு ராஜ்யம் சம்பந்தமான ஒரு முக்கியமான வேலைன்னா மட்டும்தான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. ஆனா பேர் சபையில இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, திடீர்னு நான் வந்து ஒரு தூதனை பார்த்தேன் அப்படின்னு நிறைய கதைகள் எல்லாம் போகுது. ரூபங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது, அவர்களின் இயல்பான நிலையிலும் மகிமையுள்ளவர்களாய் இருப்பார்கள். நிறைய பவர் இருக்கும் அவங்களுக்கு. இதுதான் ஆவிக்குரிய சுபாவத்தினுடைய வல்லமைகள். இது ஏன் நம்ம பார்க்கிறோம்? 1,44,000 பேரு விதிவிலக்காக தேவனுடைய நீதி அன்புக்கு உட்பட்டு அவங்க சுபாவ மாற்றத்துக்கு உட்படும் போது அவங்களும் இப்படிதான் இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாதவர்களாக ஆனா இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாதது எல்லாமே உயிரோடு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. தேவனே எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா கண்ணுக்கு தெரியாம உயிரோடு இருப்பவராக, ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ நம்மளும் அப்படி மாறுவோம். அடுத்தது, ரூபம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஆவிக்குரிய ஜீவிகளுக்கு இருக்குன்னு பேசுறார். அடுத்தது, அவர்கள் நார்மலாவே மகிமையா இருப்பாங்க, பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இப்படி வந்து கருத்துக்கள் போகும். அதே மாதிரி அழியாமைக்கு உரியவைகளுக்கு மரணம் சாத்தியமே கிடையாது. அதாவது ஆவிக்குரியவைகள் அழியாமைக்குரியவைகளாக மாறி அங்கு மரணம் சாத்தியமற்றதாக இருக்கும். அழிவுக்கு உரியது அப்படின்னா அங்க மரணம் சாத்தியமுடையதாக இருக்கும், தவிர்க்க முடியாது. இது ஏன் பேசுறாருன்னா, அந்த அட்டவணையில தேவதூதர் சுபாவம் வரைக்கும், தேவதூதர் சுபாவத்திலிருந்து, அதாவது எங்கிருந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த தேவதூதர் சுபாவத்திலிருந்து இந்த பட்டியல், இந்த பட்டியல், இந்த பட்டியல் எல்லாமே அழிவுக்குரியது. இது இருக்கு பாருங்க, இது மட்டும்தான் இம்மார்டல், அழிவுக்கு சம்பந்தமே இல்லை. அழிவு மரணம்ங்கிறது அங்க சாத்தியமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு விதிவிலக்கான விஷயத்துக்கு தான் தேவன் நம்மளை கூட்டிட்டு போகிறதாக இருக்கிறார். அடுத்த முறை தேவனுக்கு சித்தமாக இருக்கும் பொழுது நாம் சந்தித்தோமே ஆனால், அவங்க பேசினாங்க இல்லையா ஒரு மறுப்பு, அதாவது இப்படி தேவன் வந்து இவ்வளவு மகிமையான ஒரு விஷயத்துக்கு 1,44,000 பேரை மட்டும் இந்த மனுக்குலத்திலிருந்து கூட்டிட்டு போனார்னா அவர்கிட்ட என்ன இல்லை, நீதி இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அதை எப்படி 7ஆம் தூதன் பதிலுரை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நாம அடுத்த பாகத்துல நாம் வந்து பார்ப்போம். அது வரைக்கும் தேவன் தாமே நம்மை வழிநடத்தி பாதுகாத்து நம்மீது அவருடைய பிரியத்தை வெளிப்படுத்துவாராக. ரொம்ப நன்றி சகோதர சகோதரிகளே. உங்களுடைய அன்பு, ஜெபம் எல்லாம்
ஒருவரோடு ஒருவர் நாம் பகிர்ந்து இருப்போம். தேவன் நம்மை வழிநடத்துவார். ரொம்ப நன்றி சகோதர சகோதரிகளே. தேங்க்யூ.